ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 2-in-1 கீ செயின் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்துட்டு 4 ப்ளே திக் காட்டன் யானும் 3mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேஜிக் ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் செயின் 4 போட்டுக்கோங்க. 4 செயினுக்கு அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ரிங்கில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்து அந்த செயின் 3ல் வந்து நம்ம அந்த ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் செயின் 1, செயின் 1 டபுள் க்ரோஷே. ஸோ செயின் 1 டபுள் க்ரோஷே. இது மாதிரி நம்ம டோட்டலாக 9 டைம்ஸ் போடணும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ரவுண்டில் டோட்டலாக 10 ஸ்பேசஸ் ஒர்க் இருக்கும். நம்மளுக்கு செயின் 1 ஸ்பேசஸ் 10 இருக்கணும். அந்த செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 2 போட்டுட்டு நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு டபுள் க்ரோஷேவை பார்ஷியலாக பண்ணணும். அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே மட்டும் 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கடைசியில் மொத்தமாக ஒரே யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்பையும் மொத்தமாக எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு அங்கே ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் 4 செயின். இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சேம் டபுள் க்ரோஷே, அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே மாதிரி 5 டைம்ஸ் போட்டுக்கணும். பட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக 5 டைம்ஸ் போட்டுட்டு கடைசியில் எல்லா லூப்பையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி 4 செயின் போட்டுட்டேன். இதே மாதிரி தான் நம்ம எவ்ரி செயின் ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணணும். இப்போ கடைசியில் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறமா உங்களோட சாய்ஸ் ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த செயின் 4 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் ஷேப் பண்ண போகிறோம். இங்கே இப்போது நெக்ஸ்ட்டு செயின் 4 ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 டபுள் அண்ட் செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ட்ரிபிள் க்ரோஷே. யானை 2 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அடுத்து செயின் 3, எகெயின் ட்ரிபிள் க்ரோஷே, double crochet, double crochet, half double crochet. இப்போது நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, செயின் 3, ட்ரிபிள் க்ரோஷே, double crochet, half double crochet, 2 double crochet and half double crochet. Now single crochet next chain spaceல. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம 45 செயின் போட போகிறோம்.
இதுக்கப்புறம் நம்மளோட சேம் ஸ்பேஸில் அந்த செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ்லேயே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு செயின் 1 போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 ஐடென்டிக்கல் பீஸ் செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட ராங் சைட்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணோம். ரைட் சைட்ஸ் ரெண்டுமே உள்ளே இருக்கணும், ராங் சைட்ஸ் ரெண்டுமே வெளியே இருக்கணும். இப்போ எகெயின் யானை நம்ம வந்து அவுட்ரு லூப்பில் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஸோட அவுட்ரு லூப்லேயும் அந்த பீஸோட அவுட்ரு லூப்லேயும் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் அட்டாச் பண்ணி சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 சேம் ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி லூப் அவுட்ரு லூப்பில் மட்டும் இந்த 2 பீஸோட அவுட்ரு லூப்பில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 5th ஸ்டாரோட செயின் 3 போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த சென்டரில் அது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஸ்டிச் மார்க்கர் உங்களுக்காக ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் எங்கே வரைக்கும்னு. அந்த 5th ஸ்டாரோட செயின் 3ல் அது வரைக்கும் நீங்கள் இந்த 2 பீஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷேலேயே கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டில் வந்து வந்தாச்சு. நான் வந்து இந்த செயின் 3 ஃபுல்லாகவுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அவுட்ரு லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த 4 ஸ்டிச்சில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இதுக்கப்புறம் செயின் 2 போட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் இருக்க அந்த 4 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்தாச்சு. அந்த இடத்துல அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து முடிச்சாச்சு. இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த ஹோல்டர் இந்த பாடி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதை நான் ரவுண்ட் 1 தான் கன்சிடர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் செயின் 10 பண்ண போகிறேன். செயின் 10 போட்டுட்டு ஃபோர் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் செயின் 10, ஃபைவ் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, செயின் 10, 5 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும், 6th ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 5 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுங்கள், 6th சிங்கிள் க்ரோஷே. இது வரைக்கும்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செயின் 2 ஸ்கிப் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இங்கே வந்து 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் ஸ்டார்டிங்கில், அதில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லூப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க.
1 2 3 4 5 and 6 அவ்வளோதான். இப்போ ரவுண்ட் 1 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 1, அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த சிங்கிள் க்ரோஷேயில் மார்க்கர் போட்டுக்கோங்க. ஸோ ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எவ்ரி ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் செயின் 10, நெக்ஸ்ட்டு செயின் 10 ஸ்பேஸில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் செயின் 10, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் செயின் 10. இதையவே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த லாஸ்ட்டில் நம்ம திரும்பவும் 5 செயின் போட்டுட்டு 5 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டோம். 5 செயின் போடுங்க. 1 2 3 4 5. இதுக்கப்புறம் 5 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ அந்த சிங்கிள் க்ரோஷே போட்ட லூப்பில் ஸ்டிச் மார்க்கர் வேணால் கழட்டிக்கோங்க. ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு 2 லூப்பாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற 2 லூப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செயின் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ எவ்ரி ரவுண்டு இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். நான் ரவுண்ட் 10 வரைக்கும் இதையவே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம ரவுண்ட் 10 முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். ஓகே, நம்ம ரவுண்ட் 10 முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் செயின் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுடுறோம். செயின் 4 மட்டும் போட போகிறோம் இந்த ரவுண்டில். ரவுண்ட் 11ல் வந்து செயின் 4 சிங்கிள் க்ரோஷே, செயின் 4 சிங்கிள் க்ரோஷே. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. எவ்ரி டைமும் செயின் 4 சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா, அங்கே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. இப்போ செயின் 2 போட்டுக்க போகிறேன். எவ்ரி செயின் ஸ்பேஸில் அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். 3 4. இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட போகிறேன் இங்கே நான். ஸோ அதுக்காக செயின் 2 போட்டுக்கோங்க. ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டலாக 8 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். 1 2. ஸோ இப்படி 8 மொத்தமாக 8 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 8 ஒர்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எகெயின் செயின் 2 போட்டு 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டோட்டலாக 13 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். நான் அது முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 13 முடிச்சாச்சு.
again 2 chain, 2 chain skip பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் crochet போடுங்க. 2 3 4 5 6 7 8 போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 செயின் போட்டு 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற செயின்லலாம் ஒரு சிங்கிள் crochet போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேக்கோட பாடி பார்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு இருந்த செயின் 2 போட்டதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு யானை செக்யூர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நான் அந்த டபுள் கலர்ஸ் 2 யான் ஸ்டாண்ட் எடுத்து செயின்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு செயின் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு நான் போட்டுட்டேன். உங்களுடைய செயினை திருப்பி வச்சிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் லூப் தெரியும். அந்த சிங்கிள் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயினோட பேக் சைடில் இருக்கிற அந்த சிங்கிள் லூப்பில். இந்த சிங்கிள் லூப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதே மாதிரி அடுத்ததில். ஸோ எவ்ரி டைம் ஒரு பேக் லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துட்டே இருங்க. அவ்வளோதான், நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் செயின் 2 ஸ்பேஸ் போட்டிருந்தோமோ அந்த இடத்துல இப்படி வெளியே எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நான் அந்த 2 சைட்லேயும் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிட வேண்டியதான். யான் கட் பண்ணிவிட்டு எல்லாம் செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த 2-in-1 கீ செயின் அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.